வாஸ்துல நீண்ட நாள் அனுபவிக்கவன் ஒரு வீட்டை பார்த்த உடனே இந்த வீட்டுல என்ன குறை இருக்கிறது அப்படின்றத அழகான முறையில அற்புதமான முறையில சொல்லி அதை இடிக்கலாம் வேண்டாம், அதுக்கான சொல்யூஷனை அழகான முறையில சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, பழகுவதற்கு எப்பொழுதுமே நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். நிறைய நபர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர் ஐயா திரு நம்முடைய பரணி பாரதி ஐயா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வணங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா பாத்தீங்கன்னா இப்போ வாஸ்துல வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஆதி காலத்தில் வாஸ்து எப்படி பார்த்தாங்க, இப்போ நியூவாக வாஸ்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப ஒரு எளிமையான முறையில் ஒரு 10 நிமிஷம் பேசுவார். வீடு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதனால் நீங்கள் மிகப்பெரிய பயனடையலாம். சரிங்களா? நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பேசிக்கிட்டு வாழ்த்துறை சொல்லி முடிச்சுக்கலாம். ஏன்னா இருக்கிற நிறைய பேசக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இப்போ வீட்டை பற்றி நம்ம ஒரு விஷயம் பேசுவோம். பொதுவாகவே 1988 ஒரு வீடுன்னு ஒரு படம் வந்துச்சு. நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா அந்த வீட்டோட அருமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பழைய படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான தாத்தா அந்த வீட்டை கட்டுறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு. அந்த வீட்டை விட்டு போகாம அந்த வீட்டை கட்டி குடிச்சு பட்டுவார். அப்படியே அந்த படத்தை பார்க்குறப்ப வீட்டோட அருமை எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அருமை பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த படத்தை பார்க்குறப்ப தெரியும். அப்போ இந்த வீடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெறும் செங்கல்ல மண்ணில் வெறும் கம்பியில் வச்சு நம்ம கட்டுறதுக்கு பேர் வீடே கிடையாது. எவ்வளவுதான் கல்லில் மண்ணில் ஒரு கம்பியில் ஒரு வீட்டை வச்சு கட்டினாலும் எப்படி ஒரு இருட்டான பகுதிக்கு ஒரு தீக்குச்சியை பருக்கணும்னா அந்த இடத்துல வெளிச்சம் கிடைக்கும். அதுபோல எவ்வளவுதான் நம்ம இந்த ஜல்லி மண் கம்பி எல்லாம் போட்டு கட்டினாலுமே அந்த வீட்டை ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் பெண்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பெண்கள் இல்லை அப்படின்னா அந்த வீடே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இந்த பெண்களை தான் வீட்டுக்கு சுக்கிரன் அப்படின்னு பேர் வச்சாங்க. தம்பி அந்த மைக் போட்டு சரி பண்ணிக்க சாமி. அப்ப சுக்கிரன் எந்த அளவுக்கு முக்கியம், ஏன் வீட்டுக்கு சுக்கிரன் காரகத்தை கொடுத்தாங்கன்னா, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒளிர செய்யணும் அப்படின்னா சுக்கிரன் என்ற பெண்களால மட்டும்தான் முடியும். இப்ப கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி ஒரு பையனை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனா அவன் கிடக்கிறான் தண்டு பையன், அவன் சும்மா போவான் வருவான் நைட்டு சுத்துவான் அப்படிம்பாங்க. அதே ஒரு கால் கட்டு போட்டு ஒரு பொண்ணை கட்டி வச்சிருக்கப்படா, ஆனா அவன் குடும்பஸ்தான் நைட்டு 8 மணிக்கு சுத்துறானா, ஏழை கட்டிட்டு போயிட்டு வந்திருப்பாங்கள அப்படிம்பாங்க. அப்ப என்னன்னா அந்த பெண்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு சுக்கிரன் அவர்கிட்ட வந்த உடனே ஒரு தனி மனிதனுடைய ஒரு தண்டு பையனை கூட அப்படியே மாத்துறதா பெண்கள் தான். அப்ப அந்த பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதே தான் வீட்டுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப நம்ம பெருசா நம்ம இந்த வாஸ்தை பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஒரு நடைமுறைக்கு ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் நம்ம பேசி அழகாக போட்டு நடிச்சிடலாம். இப்ப வீட்டுல விரிசல் வரும். வீடு கட்டிங்கன்னா புது வீடுகள் விரிசல் வரும். அந்த விரிசல்ல நிறைய வாஸ்து நிபுணர்கள் நிறைய நண்பர்கள் சொல்ற கருத்து, வடக்கு பக்கத்திலையும் கிழக்கு பக்கத்திலையும் விரிசல் வந்தா அது சூப்பரா. கட்டணம் வெடிச்சாலே இங்க பிரச்சனை, கட்டணம் முதல் போட்டணும்னு தெரியும். தெற்கு மேற்குல வெடிச்சது அப்படின்னா பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு எல்லாருமே ஒரு தாட் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல கட்டடத்துல ஒரு சமீபத்தில் நான் போன ஒரு வீட்டு ஒரு தெரிஞ்ச ஒரு இடத்துல வடக்கு கிழக்கு செவுத்துல விரிசல் வந்துருச்சு. அந்த செவுரு இப்படி 2ஆ பொழந்துக்குது. நல்லா புரிஞ்சுக்க, இப்படி எல்லாம் விரிசல இப்படி 2ஆ பொழந்துக்குச்சு. அப்ப பொழந்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா, அது ஏற்கனவே அதெல்லாம் மேல இடிச்சுட்டு தான் கட்டி ஆகணும். அதுல ஒரு சொந்தக்காரன் அவங்க மனசு நோகக்கூடாதுங்கிறதுக்காக வடக்கு கிழக்குல 2 நல்லா பொழந்துருக்குது. சூப்பர் அதிர்ஷ்டம் பிறந்துருச்சு அப்படிங்கிறான். இவன் பணத்தை போட்டு கட்டி வீடு பொழந்துட்டு இருக்குது. இங்க வடக்கு கிழக்கு பொழந்த உடனே சூப்பர்ங்கிறாங்க. அப்ப இங்க விரிசல்கள் வாழ்க்கையில முக்கியமே கிடையாது. நீ கட்டுறது சரியில்லை அதனால பொழந்துட்டு இருக்குது. இதுதான் லாஜிக். இன்னொரு விஷயம், வீட்டுல புது வீடு கட்டினாலுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பராமரிக்கல அப்படின்னா அங்கே பாத்தீங்கன்னா அந்த ஆலமரத்து வேறு இல்லைன்னா வேப்ப மரத்து வேறு இல்லைன்னா ஏதாவது செடி ஒன்று முளைச்சிருக்கும். உடனே நம்ம ஆளுங்க எல்லாத்துக்குமே நம்ம ஆளுகள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாசி தெரியும். வாசி தெரியாத ஆளுகளே இல்லை. மரம் 2 முளைச்சிருச்சு அப்படின்னா சரி இந்த இடத்த ஆலமரம் முளைச்சிருச்சு
அரச மரம் முறைஞ்சிருச்சு, இவங்களுடைய வாழ்க்கையில பேயுடைய நடமாட்டம் குடிமாட்டம் இது எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு தவறான கருத்து. வீட்டை இவன் ஒழுங்கா பாதுகாக்கிறதுக்கு வக்கீல் இல்லாம விட்டுட்டான். அது காக்கா டாய்லெட்டு போய் அந்த இடத்துல 2 செடி முளைச்சிக்கிச்சு. உடனே முளைச்ச உடனே இவன் வந்து குறை என்ன சொல்றான், மரம் முளைச்சதை வச்சு சொல்றான். அப்ப நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க வீட்டுல வந்து எங்கேயாச்சும் ஒரு பக்கம் செடி முளைச்சிக்கிச்சு, அரச மரம் முளைச்சிக்கிச்சு, வேப்ப மரம் முளைச்சிக்கிச்சு அப்படின்னா நீங்க பராமரிக்கிறது சரியில்லை, அதனால முளைச்சிக்கிச்சே தவிர வாஸ்துக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப நம்ம ஒரு இடத்த நம்ம பண்றோம் அப்படின்னோம்னா நீங்க எங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல தான் நீங்க இருக்கணும். இந்த மூட நம்பிக்கை என்ற பேர்ல வாஸ்துவை நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது. இங்க பொழந்துக்கிட்டா இப்படி, இதை தூக்கி அங்க வச்சா அப்படி வேலை செய்யும், இப்படி வேலை செய்யும், ஒரு வேலையும் செய்யாது. அப்ப நம்ம ஒரு இடத்த பிக்ஸ் பண்றதுல தான் எல்லா விஷயம் இருக்கு. இப்ப அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கே தெரியும். யாராவது வாடகை வீட்டுல குடியிருப்பீங்க, நீங்க நல்லா யோசனை பண்ணீங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள போய் குடியிருக்கிறவங்கள போய் வீட்டோட அருமையை கேளுங்க, தெரியும். இந்த டவுன்ல எல்லாம் வீட்டுக்காரங்க குடியிருக்கிறாங்க பாத்தீங்களா, குழந்தைகள் செவுத்துல எழுதுனா வந்து எழுதக்கூடாதுமா, மேமாடியில் குடிக்கிறவன் சங்குன்னு குதிச்சா கீழே சத்தம் கேட்குதுப்பா, ஒரு ஆணி அடிக்கக்கூடாது, ஆணி அடிச்சு நீ அடுத்த மாசமே காலி பண்ணுப்பா. அப்ப அவங்களுக்கு தான் அந்த உள்ளுணர்வு தெரியும், வீடு கட்டுறதுனா எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பணத்தை போட்டு நம்ம பாதிக்கிறோம் அப்படின்னு. அப்ப அந்த வீடு கட்டுறதுல முதல்ல காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி நீங்க 5 லட்சத்தை கட்டுங்க, 10 லட்சத்தை கட்டுங்க, எவ்வளவு வேணுமாலும் கட்டுங்க, ஆனா சரியா கட்டுங்க, அவ்வளவுதான் விஷயம். அப்ப சரியா கட்டணும் அப்படின்னா ஒரு இடத்த நம்ம வந்து சரியான இடத்துல தேர்வு செய்யணும். ஒரு இடத்த தேர்வு செய்யணும். அப்ப தேர்வு செய்யறதுல எப்படி செய்யறது? அப்ப 4 மூலைகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிற இடம் வந்து ஒரு நிலத்தத்துவம் சம்பந்தப்பட்ட இடம். தென்மேற்கு மூலைங்கிறது தான் நிலத்தத்துவம். அப்ப நீங்க ஒரு ஏக்கர் காடே இருந்தாலுமே சரி, அந்த இடத்த வந்து நீங்க எடுத்து அந்த தென்மேற்கு மூலைங்கிற இடத்துல ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா முதல்ல உட்கார ஒழுங்கான இடமா இருக்கும், சரியான இடத்துல உட்கார வச்சிருக்கிறப்ப நீங்க வாஸ்துப்படி பொன்னியாசாமியில நம்ம உட்கார வச்சிருக்கிறோம்ல வாஸ்துப்படி, இன்னைக்கு வாஸ்துப்படி உருப்படியா எடுத்து உட்காந்துருக்காரு, உட்காரவே இல்லை. ஏன்னா அவர் இன்னைக்கு தலைமை. இங்க நான் பார்த்த அளவுக்கு இன்னைக்கு தான் உட்காந்துருக்காரு, மித்திரத்துல கீழே தான் உட்காந்துருப்பாரு. அப்ப யாரால எங்க உட்கார வைக்கணும், ஒரே டைலாக் தான். எத்தனை தடவை 100 வருஷம் ஆனாலும் பேச்சு அறிஞ்சு பேசக்கூடாது. யாரால எங்க உட்காரணுமோ அவன் அங்க உட்கார்ந்தானா அதுதான் வாஸ்து. அதுக்கு மேல வாஸ்துங்கிறது ஒண்ணே இல்லை, இதுதான் உண்மை. அப்ப நீங்க போய் அதை விட்டுட்டு அப்படி இருந்தா இப்படி இருந்தான்னு போட்டு இந்த பைத்தியம் முடிச்சு வச்சு ஒரு சேனல் ஒரு வீடியோ நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசுறப்ப பார்த்தா ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா ஆயிரும். ஏன்னா நிறைய அந்த வாஸ்து அப்படிங்கிறதுல மக்களை பைத்தியம் பண்ணி பிடி வச்சுட்டாங்க. ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா வீடு சந்தோஷமா இருக்கணுமா, யாராரு தன்னுடைய மனைவிய தன்னுடைய சம்சாரத்தை இல்ல பெண்களை சந்தோஷமா நல்ல ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டா கண்ணுல தண்ணி வராம பாத்துக்கிறோம்னா அவன வீடெல்லாம் சூப்பரா இருக்கும். பெண்களை எந்த வீட்டுல அழுகாம ஒரு ஆம்பளை பாத்துக்கிறானோ அந்த வீடு வாஸ்துப்படி இருக்கும். சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சுங்க. எந்த வீட்டுல பொம்பளை அழுதுட்டு இருக்கிறாங்களோ அந்த வீடு வாஸ்து சரியில்லை. சிம்பிளான விஷயம். இது 100% உண்மைங்க. நீங்க போய் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் பாருங்க, பெண்கள் ஒரு வீட்டுல அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல அக்னி மூலம் கண்டிப்பா பாதிக்கப்படும். ஏன்னா அக்னி மூலைங்கிறது தான் குடும்ப தலைவியை சொல்லக்கூடிய இடம், சந்திரன் இருக்கக்கூடிய இடம். ஏன் சோறாக்குறதுக்கு மட்டும் பெண்களை போடுறாங்க, ஏன் ஆம்பளை போய் சோறாக்க வேண்டியதானே? ஆம்பளை சோறாக்குனா சோறு எடுக்கூடாதுங்க, பெண்கள் ஆக்குனா தான் நல்லா இருக்கும். ஏன்னா பெண்கள்கிட்ட தான் நவரசமே இருக்குது. அவங்க ஆக்குறாங்கன்னா சோறு நல்லா இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றாங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுவான், எங்க அம்மா ஆக்குன மாதிரி இந்த குழம்பு கொஞ்சம் இல்லையே அப்படின்னா, நீ கொம்மாலையே கட்டிக்க வேண்டியதுமா. இவன் இப்ப வர்ற பொம்பளைங்க, அன்னைக்கு வர்ற பெண்கள் வந்து நாகரிகமா பேசுனாங்க, இன்னைக்கு கொம்மாலையே கட்டிக்க வேண்டியதான் கட்டிக்கிறாங்க. அப்ப என்னன்னா பெண்களுக்கு அனைத்து விஷயங்களும் இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு அமையுது அப்படின்னா பெண்கள் தான். பெண்கள் இல்லைன்னா அம்மா வந்து அமைதிப்படத்துல சொன்ன மாதிரி ஏமா வந்து அம்மாவாசை பொம்பளைங்களே நாட்டில் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதேதான் பெண்கள் இல்லைன்னா செத்து போயிருந்தோம், எல்லாருமே அதேதான். அப்ப பெண்கள் அப்படிங்கிறவங்க திருப்பி திருப்பி நம்ம ஏன் பெண்கள்ங்கிறோம்னா பெண்கள் தான் சுக்கிரன், சுக்கிரன் தான் வீடு. அப்ப ஒரு வீடு நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும், ரசிக்கணும் அப்படின்னா நீங்க வாஸ்து பாருங்க, பார்க்காம போங்க. முதல்ல வீட்டுல பெண்கள் அழுகாம இருந்துட்டாவே, வீட்டுல சந்தோஷமா இருந்தாவே அந்த வாஸ்து வீட்டுல கோளாறு தப்பு தப்பா இருந்தா கூட வீடு நல்லபடியா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வாஸ்து தப்பா வச்சுக்கிட்டு பெண்களையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தானாவே அவன் டோட்டலி லாஸ் ஆகி போயிட்டே இருப்பான். அப்போ ஒரு இடத்த பாக்குறப்ப இந்த சமையல் ரூம் அப்படிங்கக்கூடிய ரூமை பெண்கள் கொஞ்சம் அழகா வச்சுக்கணும். எப்படி அழகா வைக்கிறது? 5 நாள்
சோறாக்கின குழம்பும் அந்த சோறு இதெல்லாமே கழுவாம 5 நாளைக்கு தொட்டியுள்ளே இருக்குது. கொசு பறக்குது போன உடனே. இது யாராவது வீட்டில் அப்படி வச்சிருக்கிறீங்க? நிறைய பேர் வச்சிருக்கிறீங்க. இங்க கூட்டத்தில் சொல்ல முடியாது, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க மனசுல. ஏன்னா அந்த சமையல் ரூம் அப்படிங்கிறது தான் கடன்களையும் பிரச்சனைகளையும் வீட்டில் வரக்கூடிய செல்வங்களையும் உங்களுடைய உடல் உபாதைகளையும் நோய்களையும் கொடுக்கக்கூடிய இடமே ஒரே இடம் அப்படி போலதான். அப்ப யாரும் தன்னுடைய இடத்த வீட்டில் சமையல் ரூம்ப எவ்வளவு அழகா, நீங்க எப்படி மூஞ்சிக்கு மேக்கப் போட்டு ஜம்முன்னு வந்துருக்கீங்க அழகா, அது மாதிரி சமையல் ரூம் அழகா இருந்தா தானே நல்லா இருக்கும். அப்பதானே சோறு திங்கிறதுக்கு நல்லா இருக்கும். அங்க கொசு மேல முடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப சமையல் ரூம் அழகா படுத்துங்க. நீங்க காலையில தலையை செய்யறதுக்கு முன்னாடி கண்ணாடி பார்த்துட்டு தானே போய் தலையை முதல்ல காலையில இருந்துச்சுன்னா முதல்ல யாரா இருக்கு கண்ணாடி தானே பார்க்கறோம். அடுத்தது நேரம் போகக்கூடிய இடம் எந்த இடம்? சமையல் ரூமுக்கு தானே போறோம். டீ வைக்கிறதுக்கு, சுடுதண்ணி வைக்கிறதுக்கு. அப்ப அந்த சமையல் ரூம்ப யாரும் நல்லா சுத்தபத்தமா வச்சிருப்பீங்களோ உங்களுடைய வீட்டுல வாஸ்து மைனஸா இருந்தா கூட நல்லா வலிமையா இருக்கும். அடுத்தது வடகிழக்கு மூலை. வடகிழக்கு மூலைன்னா தெரியும், ஈசானிய மூலைன்னு பேரு. அந்த ஈசானிய மூலையில எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, இந்த சாமி ரூம் ஈசானிய மூலையில வச்சா சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஈசானிய மூலையில சாமி ரூம் வைக்கிறது சிறப்பு தான். ஆனா ஈசானிய மூலை அப்படிங்கிறது அந்த ஈசானனுக்கே உகந்த சிவனுடைய மூலை. அப்ப அந்த மூலையை சுத்தமா, ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும். ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கணும். வடகிழக்கு மூலையில பூஜை பண்றவங்க தினமும் கம்பல்சரி ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஈசானிய மூலையில மட்டும். எந்த அளவுக்கு ஈசானிய மூலையில உங்க வீட்டுல விளக்கு எரியுதோ உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க எந்த மூலையில வந்து நீங்க சாமி வச்சாலுமே நீங்க விளக்கு படுத்தி கும்பிடுறதுனால கும்பிடலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, சாமி சிலை வந்து கருங்கல்ல வச்சா அந்த சாமிக்கு தினமும் நெய்வேத்தியம் பண்ணணும். ஐயரை கூட்டிட்டு வந்து டெய்லி நெய்வேத்தியம் பண்ணணும். இதே மண்ணில் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பெருசா நெய்வேத்தியம் பண்ண தேவையில்லை. அப்ப இந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது மிகவும் வலிமை வாய்ந்த மூலை. அப்ப அந்த மூலையில நீங்க சாமி ரூம் வைக்கும் பொழுது சுத்த பத்தத்தை கடைபிடிக்கணும். அட்லீஸ்ட் தினமும் நீங்க இல்லைனாலும் யாரோ ஒருத்தர் விளக்கை எரிவிட்டே இருக்கணும். ஒரு நாள் 2 நாள் இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் விளக்கு எரியணும். அப்படி எரியல அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது லாஜிக்கா தான், நான் எல்லாமே அனுபவத்துல, வாஸ்துங்கிறதெல்லாம் ஒரு ஓரமா தூக்கி வைங்க. இது அனுபவத்துல கண்டுபிடிச்ச உண்மை தான் பேசிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி வடமேற்கு மூலை, அந்த மூலை அப்படிங்கிறது என்ன மூலை அப்படின்னா, அதுதான் கணவனை மனைவி 2 பேர்த்தையும் ஒண்ணு சேராத மூலை எதுன்னு அந்த மூலை தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. வடமேற்கு மூலையில் தான் கணவன் மனைவி 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்துக்கூடாது. எக்காரணத்தை கொண்டுமே ஒரு நாள் கணவன் மனைவி மட்டும் 2 பேர் போய் வடமேற்கு மூலையில் மட்டும் படுத்து தங்களுடைய இன்பங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அங்க ஒரு நாள் பகிர்ந்து கொண்டுட்டாவே அவங்க வாழ்க்கையில பிரிவினை கொடுத்துரும். அங்க உட்கார்ந்து இருக்கிற ஆளு 1.5 அடியில் ஒரு குட்டிச்சாத்தா உட்கார்ந்துருப்பாரு, கேது பகவான். அந்த ஆள் என்ன பண்ணுவான், நம்மளே இங்க ஞானத்தையே நோக்கி அறிவியை நோக்கி ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி பிரிதுன்னு உட்கார்ந்து இருக்கிற இவன் வந்து சுக்கிரனை ஆக்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான அப்படின்ட்டு தன்னுடைய அந்த சுகங்களை தேடி அந்த மூலையில படுக்கும் பொழுது அவர்கள் அடுத்த நாளே காலையில எந்திரிக்கிறப்பே சண்டையோட தான் எந்திரிப்பாங்க. யாருமே படுத்து பாருங்க, சரியா? அப்ப வடமேற்கு மூலை அப்படிங்கிறது கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய மூலை, 2 பேருக்குள்ளே சங்கடங்களை கொடுக்கக்கூடிய மூலை. அப்ப அந்த மூலையில எக்காரணத்தை கொண்டும் புது தம்பதியினரை படுக்க வைக்காதீங்க. இப்போ உங்க வீடு கட்டியிருக்கிறீங்க, அந்த வீட்டுல உங்களுக்கு 2 பெட்ரூம் இருக்கும். தென்மேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம் இருக்கும், வடமேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம் இருக்கும். அப்ப புதுசா ஒரு ஜோடி வருது, கல்யாணம் ஆகி நம்ம மாப்பிள்ளை மாதிரி ஒரு ஜோடி கூட்டிட்டு வர்றோம். போய் வடமேற்கு மூலையில படுக்க வச்சுன்னு வச்சுக்கோங்க, கரு ஊனமாகக்கூடிய அமைப்பு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. கேது அப்படின்னாவே கரு சிதைவுன்னு அர்த்தம். அதாவது கருவை அழிக்கும், இல்ல கருவை சிதைக்கும். சிதைக்கும் அழிக்கும் என்னன்னா, அழிக்கும் அப்படிங்கிறது கரு அப்படியே அபாசராயிருது. சிதைக்கும் அப்படிங்கிறது ஊனமாக்குறது. ஊனமான குழந்தை கையை போய் தெரியாம போறது, கண்ணு மங்களா தெரியுது, இல்ல சொட்டையா பிறக்கிறது. இது மாதிரி வடமேற்கு மூலையில் ஒரு கரு உற்பத்தியானால் அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் உடல் அங்கீகரணங்கள் பலவீனமாகும். அப்ப எப்பயுமே தாம்பத்தியம் செய்யக்கூடியவங்களை வடமேற்கு மூலையில படுக்க வச்சாதீங்க தயவுசெய்து. இதெல்லாமே நீங்க அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது நிலத்தத்துவம் சம்பந்தப்பட்ட இடம். அப்ப ஒரு வீடு கட்டுறதுக்கும் சரி, ஒரு படுக்கை அறை அமைப்பதற்கும் இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இந்த தென்மேற்கு மூலையில ஒரு பெட்டு போட்டு படுக்கிறீங்க அப்படின்னா தலையை தெற்கு வச்சு தலையை படுக்கணும், இல்ல மேற்கு வச்சு தலையை வச்சு படுக்கணும். எப்பயுமே வடக்கு தலையை வச்சு நீங்க படுக்கவே கூடாது. அதே மாதிரி பெட்ரூம்ல எக்காரணத்தை கொண்டும் முகம் பார்க்கிற கண்ணாடியோ பீரோவிலையோ இல்ல முகம் பார்க்கிற கண்ணாடியோ இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த கண்ணாடி நீங்க அந்த தாம்பத்திய சுகம் இல்ல படுக்கையறை சுகத்துல
நீங்க என்னென்ன பண்றீங்களோ அந்த இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி கண்ணாடிக்கு வந்து ஊடுருவது சக்தி இருக்கு. இப்ப நீங்க நல்லா போய் பார்த்துருப்பீங்க, ஒரு வீட்டுல போனீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி உள்ள நுழைஞ்சீங்கன்னா பெரிய கண்ணாடியா மாட்டிருப்பாங்க. அது எதுக்கு மாட்டுறது தெரியுங்களா? இவன் பெரிய பில்டப் பண்ணி இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டிட்டீங்க, வீட்டுக்கு முன்னாடி சொந்தக்காரரு ஒரு 10 பேருக்கு கூப்பிட்டு வச்சுக்கோங்க, அவன் எந்த லட்சணத்தில் வருவான்னு நினைக்கிறீங்க? போன வருஷம் வரைக்கும் நம்ம கடையே ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு இந்த கடை எப்படி 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டிங்க, மாப்பிள்ள வணக்கம் 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 அப்படின்ட்டு உள்ள நுழைஞ்சான். உள்ள நுழைஞ்ச உடனே அவன் எண்ணம் பூராமே இவன் எப்படி கட்டுனான்னு ஒரு எண்ணத்திலேயே போனவன் கண்ணாடி போய் பார்த்தவன் எப்படிமா அந்த கண்ணாடி பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே என்ன வரும்னா தன்னை அழகுபடுத்திக்கக்கூடிய தன்னோட முகத்தை பார்க்காம கிளவி கூட போகாது. நாளைக்கு போய் அந்த கிளவி கூட போகாது. நானே பார்த்துருக்கிறேன், அந்த கிளவி கூட போய் இப்படின்னு போயிருக்கு, நானே பார்த்தேன். அப்ப என்னன்னா அப்படி பார்க்கும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த திங்கிங் தாட் பூரா அந்த கண்ணாடி ஊடுருவி கொள்ளும். அப்ப அதனால நீங்க படுக்கிற அறையில கண்ணாடியை தயவு செய்து வைக்காதீங்க. அப்படி வச்சீங்கன்னா உங்களுடைய இன்ப துன்பங்கள் அனைத்தையும் அந்த கண்ணாடி ஈர்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த பரிணாம நிலைக்கு எடுத்து செல்லாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி வீட்டை விளக்கமாறு போட்டு வீட்டை கூட்டுறீங்க அப்படின்னா வீட்டை கூட்டும் பொழுது எப்பயுமே வடக்கு நோக்கி கூட்டாதீங்க. விளக்கமாறு வச்சு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு, இது வடக்கு, இந்த இடத்தோட டைரக்ஷன். நீங்க வீட்டை கூட்டுறீங்கன்னா பெண்கள் விளக்கமாறு வச்சுக்கிட்டு கிழக்கு பக்கம் நோக்கிட்டு வடக்கு பக்கம் வச்சுக்கிட்டே நோக்கிட்டு கூட்டு போக கூடாது. ஏன்னா வடகிழக்கு அப்படிங்கிறது தான் வடக்குல குரு பகவானுடைய பணத்தை கொடுக்குற மகராசனே வடக்கு பக்கம் தான் இருக்கிறாங்க குரு பகவான். அப்ப இந்த வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் வடகிழக்கு ஈசானி என்று சொல்லக்கூடியதான் பணத்துக்கு அதிபதியானவர்கள் எல்லாமே அங்கதான் இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க வீட்டிலேயே விளக்கு கூட்டினீங்கனாலும் கூட குப்பையே இருந்தாலும் அப்படியே கூட்டிக்கிட்டே வந்து தெற்கு திசை நோக்கி கூட்டிட்டு வாங்க, மேற்கு திசை நோக்கி கூட்டிட்டு வந்து அந்த மூலையில வச்சு குப்பையை கொண்டு அள்ளி போட்டுருங்க. நான் சொல்றது புரியுதுங்களாமா யாருக்காச்சும்? தெற்கு திசை நோக்கி வச்சுட்டு தான் விளக்கு மாத்த கூட்டணும். வடக்கு பக்கம் உங்களுக்கு சாதகமா இருக்குது இப்படி எல்லாம் கூட்டக்கூடாது. இப்படி தெற்கு பார்த்து நோக்கி வடக்கு மேற்கு பார்த்து கூட்டணும். கூட்டி அந்த குப்பையை அள்ளி போடணும். 6 மணிக்கு மேல விளக்கு மாத்த எடுக்கவே கூடாது பெண்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். 6 மணிக்கு மேல பெண்கள் விளக்கு மாத்த எடுக்கக்கூடாது. சுத்தம் பண்றதுன்னா 6 மணிக்குள்ள சூரியன் உதயமாகி உதயம் முடியறதுக்குள்ளேயே விளக்கு மாத்த சமாச்சாரத்தை முடிச்சுக்கணும். இங்க 11 மணிக்கு தானே பொண்டாட்டி விளக்கு மாத்த எடுக்குது. இங்கதான் சாமி இதை விளக்கு மாதிரி 12 மணிக்கு மேல பெண்கள் கைக்கு போயிருது. வேற மாதிரி அடிக்கிற அளவுக்கு போயிடறாங்களே. அப்ப நீங்க முதல்ல வீட்டுக்கு காரகனே முதல்ல சுக்கரன் தான். செவ்வாய்ங்கிறது அதாவது ஆண்கள் பெண்கள் 2 விஷயம் 5 நிமிஷம் 2 நிமிஷம் முடிச்சிடலாம். ஆண்கள் தான் செவ்வாய், பெண்கள் தான் சுக்கரன். செவ்வாய்ங்கிறது வந்து யாரு கேட்டீங்கன்னா என்னாலும் ஒரு எருச்சாணி மூஞ்சில அப்படி மாதிரியே இருக்காங்க, அவன் தான் செவ்வாய். ஆம்பளை பாரு எவனா சிரிச்சிட்டு இருக்கானா, இங்க பாரு லேடிஸ் எல்லாம் பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அழகா இருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிரிக்கிறது பூரா லேடிஸ் தான் சிரிக்குது. இங்க ஒரு பூஜராஜன் என்ன முறைக்கிறாரு, சிறுசன்னு இல்ல சாமியே பாரு எனக்கு பாத்தீங்களா அவர் என்ன முறைச்சாரு தெரியுங்களா? கேட்டுங்களா? அப்ப என்னன்னா ஆண்கள் வந்து செவ்வாய், அதாவது அதிகாரம், ஆளுமை, ஆக்ரோஷம், ஒரு துணிஞ்சு அடிக்கக்கூடிய சக்தி. ஒரு தன்னுடைய மனைவியோ தன்னுடைய தந்தையோ இல்ல தன்னுடைய சகோதரியோ தப்பா கேட்டானா போய் தப்பு. ஆனா பெண்கள் அப்படியே அவன் தப்புன்னு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பெண்களை சந்திக்கிறதா செவ்வாய். அதாவது அவசர புத்திக்கு காரகன் செவ்வாய், ஆலோசனை புத்திக்கு காரகன். நல்லா பொறுமையா இதை அடிக்கலாமா வேணாமா, நின்று அடிக்கலாமா எகிரி அடிக்கலாமான்னு இருக்கு கோவை சொல்ற மாதிரி பெண்கள் தான். அப்ப பெண்கள் தான் நம்மளுடைய நாட்டுடைய கண்கள். அது இல்லாம வீட்டோட கண்கள். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்காரரை அடிச்சாலும் கூட பரவாயில்ல, கொஞ்சம் அழுகாம கொஞ்சம் வீட்டுல இருந்தீங்கன்னாவே வாஸ்து தோஷம் வீட்டுல பண்ணாது. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. தண்ணியை வந்து கொஞ்சம் சிக்கனப்படுத்துங்க. தண்ணியை சிக்கனப்படுத்தலைனாவே பணம் தங்காது. நல்லா புரிஞ்சுங்க, தண்ணியை சிக்கனப்படுத்தலைனாவே பணம் தங்காது. இப்ப வீட்டுல ஒரு மரம் வச்சிருப்பான், நம்மளே லேடிஸே நீங்க வீட்டுல ஒரு மரம் வச்சிருப்பீங்க, அந்த மரத்துக்கு தண்ணி குழா பைப்ல போய் தண்ணி குடிச்சிட்டு வான்னு சொன்னா ஒரு குடத்தை ஊத்திட்டு போது அது நல்லா முளைச்சிட்டு அப்படிம்பாங்க. இதே வீட்டுல மோட்டர் போட்டு விடுறதுனா போட்டுட்டு போய் 3 சீரியல் முட்டி 2.5 மணி நேரம் சீரியலை பார்த்துட்டு வந்தா தண்ணி உடஞ்சி எல்லா பக்கம் போயிருக்கும். அது வரைக்கும் டிவி பார்த்துட்டு வருவாங்க. அப்ப என்னன்னா தண்ணியை நம்ம சிக்கனப்படுத்தணும். இப்போ ஒண்ணு இல்ல, பூமி வந்து அறிவியல் ரீதியா கண்டுபிடிச்சிட்டாங்க. 80 சென்டிமீட்டர் கிழக்கு பக்கம் சாஞ்சி போச்சாமா தெரியுங்களா? 80 சென்டிமீட்டர் பூமி வந்து இயற்கைக்கு மாறாக சாஞ்சி போச்சு.
கிழக்கு வடக்குல சாஞ்சி போச்சு. அப்ப சாஞ்சி போச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்ப பூமி வந்து சுழற்சி மாறிட்டே இருக்கும். அதனாலதான் பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யாம குருட்டாண்டாக நேரத்தில் மழை பெய்யுது. வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்காம கண்ட நேரத்தில் வெயில் அடிக்குது. பங்குனி சித்திரையில தான் வெயில் அடிக்கணும் ஒரு பழமொழி இருக்கு. இப்ப கண்ட நேரத்தில் வெயில் அடிக்குது, மழை கண்ட நேரத்தில் பெய்யுது. பருவமழைன்னு நம்ம காலத்துல சொல்லுவாங்க. அந்த பருவமழை நேரத்தில் வந்து கடலைக்காய் விதைப்பாங்க, கரெக்டாக மழை முடிஞ்சோன்னா அறுவடை எடுத்துருவாங்க. இப்போ அந்த டைம்ல எல்லாம் பெய்யறது இல்லை. ஏன் பெய்யறது இல்லை அப்படின்னா, இந்தியாவிலையும் அமெரிக்காவிலும் இந்த 2 நாடுகளில் மட்டும்தான் பூமியை ஃபுல்லா தோண்டி தண்ணி பூரா அதிகமா எடுத்துட்டாங்க. அதனாலதான் பூமி சாஞ்சிடுச்சு. தண்ணி அதிகமா விற்கிறாங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு தண்ணியை சிக்கனப்படுத்தி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடைமுறைக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தான், இதையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா வீட்டில் பெரிய வாஸ்து கோளாறுல எந்த ஒரு பிரச்சனை. பெண்கள் சந்தோஷமா இருங்க. பெண்கள் தான் வந்து வாஸ்துக்கு ஒரு முக்கிய ஒரு கதாபாத்திரமே. இந்த ஒரு அற்புதமான ஒரு அழகான தருணத்துல நம்மளுடைய மாப்பிள்ளை முதல் முறையாக மக்கள் சேவை, ஆன்மீக சேவை, ஜோதிட சேவை அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்தையும் ஒன்றாக இணைத்து ஜோதிட செந்தூரான் அறக்கட்டளை அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிறுவனத்தை அமைச்சிருக்காரு. மாப்பிள்ளை வந்து இப்போ புலி வேலை பிடிச்சிட்டாப்புல. மாப்பிள்ளை விட்டுட்டீங்கன்னா கடிச்சு குதறிடும். இனிமேல் மாசம் நீங்க வருஷம் மாநாடு போட்டே ஆகணும், வேற வழி இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு தான் மாநாடு. சரி, எழுதி வச்சுக்கங்க. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கங்க. 5 வருஷத்துக்கு ஒரு மாநாடு இல்ல. அடுத்த வருஷம் புலிவாலை பிடிச்சிட்டாப்புல, நடக்கலைன்னா குறவலையை பிடிக்கும். உனக்கு அன்னைக்கு தெரியும் அந்த அருமை. அதனால இது போல் வருஷம் இன்னும் நிறைய மாணவர்களை மாப்பிள்ளை உருவாக்கி நிறைய செல்வ செழிப்போடு. ஏன்னா இன்னைக்கு நான் ஆரம்பிச்ச நாள் என்ன தெரியுங்களா? விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தோட அதிபதி யாரும் தெரியுங்களா? குரு பகவான். அப்ப குரு பகவான்னா 3 நாள் நிறைய விஷயத்துக்கு சொந்தக்காரன். குருனா குழந்தைகளுக்கு சொந்தக்காரன், அதாவது புத்திரக்காரர்களே குருதா சாமி சொன்ன மாதிரி. அப்ப இந்த மாநாட்டு துவக்கத்தில் இருந்து நம்முடைய அன்பு சகோதரிக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு நல்ல புத்திர பாக்கியம் சிறப்பாக நடக்கணும். பாருங்க, புத்திர பாக்கியம் கிடைக்கணும். குரு வந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா வர்றாரு, வேலோட வர்றாரு. அடுத்தது குரு பகவான்னா யாரு? பணத்துக்கு சொந்தக்காரன். பணம், குருனாவே பணம். சுக்கிரன்னா லட்சத்துக்கு கீழே 1000, 5000, 50000, 99,999 வரைக்கும் சுக்கிரன். 1 லட்சம் வந்துட்டா அவன் குரு. அப்ப இந்த குருனோட நட்சத்திரம் இருக்காப்ல. அப்ப குருனா பெரிய பணத்தை நிறைய சம்பாதிச்சு, அடுத்து குருனா மதிப்பு, மரியாதை, கௌரவம், புகழுக்கு சொந்தக்காரன். அப்ப இந்த வருடத்திலிருந்து குழந்தை பாக்கியம் சொல்லணுமே அழகா நிமித்தம் எப்படி வந்து பாருங்க. இதுதான் நிமித்தம். அப்ப இந்த மாநாட்டிலிருந்து நல்ல பேரும் புகழோடு, நல்ல பணத்தோடு, நல்ல புத்திர பாக்கியத்தோடு, நல்ல மதிப்பு மரியாதையோடு, கௌரவத்தோடு இவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அற்புதமாக கூறி மீண்டும் ஒரு அழகான அடுத்த தருணத்தில் சந்திக்கிறேன். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி ஒரே நிச்சயம் ஒரு நாள் குறையும். அற்புதமான தகவலோடு மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.